ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். 5 நிமிஷத்தில் சப்பாத்தி பூரிக்கு டேஸ்டியான ஒரு குருமா நம்ம பார்க்க போகிறோம். காய் எதுவும் வேக வைக்காமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குயிக்கான மெத்தடில் இதை பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோடைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 கேஷ்நட் சேர்த்துக்கிறேன். கேஷ்நட் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததும் உளுந்து, கருவேப்பிலை. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த வெங்காயத்தோடு வதக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கிறேன். அதோடைய தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ இந்த குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதோடைய கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கு எக்ஸலன்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல சுவாரஸ்யமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.